திரு மகா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மகா, இந்து, திவ்யா 3 பேருமா சேர்ந்து அடுப்புகள் கூட்டி பொங்கல் பானையை வச்சு பொங்கல் வைக்கிறாங்க. 3 பேரும் பேசிக்கிட்டே சந்தோஷமா இருக்குல்ல, நாம இப்படி பொங்கல் வைக்கிறது நம்மளுக்கு புது அனுபவம் இருந்தாலும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குன்னு பேசிட்டு இருக்கும்போது அப்போ புவனா பார்க்குறாங்க. ஓஹோ, சந்தோஷமாவா வைக்கிறீங்க, இருங்க இருங்க, இந்த இந்துவுக்கு இந்த புடவையை நெருப்புல பற்ற வச்சிடலாம். நெருப்பு பிடிச்சதுக்கு அப்புறம் ஊர்க்காரங்க எல்லாரும் ஐயோ என்னது அபசகுணமா இருக்குன்னு சொல்லி இவளை கேவலமா பேசுவாங்க. அதுக்கப்புறம் இவ இஞ்சி தின்ன குரங்க மாதிரி முன்னாடிக்கும் தலை குனிஞ்சு நிற்பா. அதை பார்க்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சிட்டு புவனா அப்போ இந்துவோட புடவைய அப்படியே நெருப்புல தள்ளுறதுக்காக கிட்ட வந்து நின்று தள்ளிக்கிட்டே இருக்காங்க. இந்து இதை கவனிக்கல. அப்போ திரும்பி பார்க்குறாங்க. புவனா உட்காந்துக்கிறது. என்ன என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, நீங்கள் பொங்க வைக்கும்போது நானும் பக்கத்தில் உட்காந்து பார்க்கலான்னு வந்தேங்கிறாங்க. ஓஹோ அப்படியா, சரி சரி, எந்த வில்லங்கம் இல்லாமல் இருந்தால் சரி அப்படின்னு நினச்சிட்டு இந்து அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இதை எப்படியும் நம்ம மகா பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு வந்து கையும் களவுமா பிடிச்சிடுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க, இப்படி வா அப்படின்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு போய், நீ என்ன வேலை பார்த்துட்டு இருந்தேன்னு எனக்கும் தெரியும், எனக்கு 1000 கண்ணு யார் என்ன செய்கிறாங்கன்னு தெரியுமாங்கிறாங்க. ஓ அப்படியா, நான் ஒன்றும் செய்யலையே, பொங்க வச்சுட்டு இருக்கிறத நான் வேடிக்கை பார்த்தேன், அவ்வளவுதாங்கிறாங்க. அப்படியா செஞ்ச, நீ இந்துவோட புடவைய நீ நெருப்புல போட பார்த்தேன்னு நான் கர்ணண்ணாவை கூப்பிட்டு சொல்லட்டுமான்னு மகா கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் அப்படியெல்லாம் எதுவும் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. கிருபாவும் கவிதாவும் வில்லனை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த திருவிழா நல்லபடியாகவே நடக்கக்கூடாது, இதில் ஏதாவது ஒரு பெரிய விபரீதம் நடக்கணுங்கிறதுக்காக ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி அவர் கொடுக்குற விறகுல வெடியை வச்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஆளும் விறகுக்குள்ள வெடியை வச்சு கொண்டு வராங்க. இது எப்படியோ நம்ம திரு பார்த்துடுறாங்க. திருவுக்கு அந்த நபர் மேலே சந்தேகம் வருது. டே யார்டா நீ, எதுக்குடா என்னை பார்த்தது ஓடுற, அந்த கோணிப்பையில் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி துரத்துடாங்க. அந்த ரவுடியும் திரு பிடியில் சிக்காமையே ஓடிட்டு இருக்காங்க. திருவும் விடுவேனான்னு பின்னாடியே துரத்திட்டு இருக்காங்க. எங்கெங்கேயோ ஓடி மறைஞ்சு ஒளிஞ்சு காணாமல் போகிறான். திருவுக்கு சந்தேகமாக இருக்குது. ஆமாம், நம்மளை பார்த்தது எதுக்கு ஓடுறான், நம்மக்கிட்ட தட்டி விட்டு விழுந்த போது அந்த விறகெல்லாம் கீழே விழுந்தது, அதுலேருந்து ஏதோ வெடிமருந்து மாதிரி கீழே விழுந்தது. கையில் எடுத்துகிட்டு போகிற விறகு, அதுவும் பொங்க வைக்க போகிற விறகு, அது எதுக்காக கோணிப்பையில் எடுத்துகிட்டு போகிறான், என்னமோ சந்தேகமாகவே இருக்குது, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாங்க திரு. அப்போது ஒருவேளை விறகுக்குள்ளே அந்த வெடியை வச்சுருப்பானோ அப்படின்னு சந்தேகம் வந்ததும் உடனே இவங்க 3 பேர்த்தையும் காப்பாற்றணும்னு நினச்ச திரு போனதும் பெரிய ஒரு வடக்க உருன்னு எடுக்கிறாங்க. பொங்கலுக்கு நல்ல தீய எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து 3 பேரும் பக்கத்துலேயே நிற்கிறத பார்த்த திரு அந்த வடக்கவத்தை தூக்கி அப்படி போட்டு 3 பேர்த்தையும் அந்த கவுத்தில் சுற்றி வளைச்சு அந்த பக்கம் இழுத்து தள்ளிடுறாங்க. ஏன் திரு இப்படி பண்ணுறான் அப்படின்னா அங்கேருந்து அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ பொங்கல் நல்லா எரிஞ்சிட்டு இருக்குது. அந்த நேரம் பார்த்து வெடி அப்படியே பட்டார் பட்டார்னு வெடிக்கும்போது பொங்கல் பானையெல்லாம் சிதறி அடிக்குது, நெருப்பு பறக்குது. அங்கேருந்து அத்தனை பேருமே பயந்துடுறாங்க. ஒரு வழியா இந்த 3 பொண்ணுங்களையும் திரு காப்பாத்திடுறாங்க. திரு, எங்களை எப்படி காப்பாற்றணும்னு உனக்கு தோணுச்சு, உனக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, உண்மையை சொல்லுன்னு திவ்யா கேட்குறாங்க. அப்போ திரு எதுவும் பேசாமல் போய் அடுப்புக்கு பக்கத்தில் பார்க்குறாங்க. அங்கே ஒரு வெடி மருந்து மட்டும் கிடக்குது. அதை எடுத்துகிட்டு வர்றாங்க. அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க திரு. அப்போ கர்ணா அதை பிடுங்கி யாரோ வெடி வச்சிருக்காங்கங்கிறாங்க. யார் வெடி வைக்கிறது, இப்போல்லாம் இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு திரு கேட்கும்போது, இதெல்லாம் திருவிழாவுக்கு தான் வான வேடிக்கையாக வச்சுருப்பாங்க. இந்த வெடி வைக்கிறவங்கெல்லாம் இப்போ ஊருக்குள்ளே ஆளே இல்லையப்பா, அப்படி இருந்து யார் இந்த வேலையை பார்த்துருப்பான்னு ஊருக்காரங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. இந்த வெடி வைக்கிறக்கெல்லாம் ஆளே இல்லை. ஆனால் நாட்டு வெடி குமாரி இப்போ தான் ஜெயிலேருந்து வெளியே வந்திருக்கான்னு சொன்னதுமே எல்லாத்துக்கும் சந்தேகமாக இருக்குது. இல்லை வேற ஏதோ விஷயம் இருக்குது, இதை கண்டிப்பாக கண்டுபிடிக்கணுங்கிறாங்க இந்து. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தன் கோணிப்பையில் தான் இந்த வெடியை வச்சிருந்தான். என்னை பார்த்ததும் ஓட்டம் பிடிச்சிட்டான். எனக்கு சந்தேகமாக இருந்தது. அவனை பிடிச்சி அடித்தேன். அவன் கையில் வச்சிருந்த பையை கீழே போட்டான். அப்போ அந்த விறகெல்லாம் செதறும் போது தான் இந்த வெடி மருந்து செதறிச்சுங்கிறாங்க திரு. அப்போ திவ்யாவுக்கு ஒரு யோசனை வருது. அப்போ நீ அவனை பார்த்தியல்ல திரு, அவனை நீ வரைஞ்சு காட்ட முடியுமாங்கிறாங்க. சரி, நான் வரைஞ்சு காட்டுறேங்கிறாங்க திரு. அப்போ கிருபாவுக்கும் கவிதாவுக்கும் அப்படியே முகமெல்லாம் வேர்க்குது. திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. திருவிழாவில் காணாது போன திருட்டு போன மாதிரி அப்படி திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பேப்பரையும் பேனாவையும் திரு கையில் கொடுக்குறாங்க. ஐயோ, திரு கையில் அவன் எப்படித்தான் மாட்டினானோ, சே இவன் வரைஞ்சு கிரைஞ்சு தொலைஞ்சிட்டா என்ன செய்யறதுன்னு கவிதா ஒரு பக்கம் பதட்டப்படுறாங்க. திரு அழகா நாட்டு வெடி குமாரை வரைஞ்சு காட்டிடுறாங்க. ஊர்க்காரங்க எல்லாரும் பார்த்துட்டு அட இது குமார் தான் அப்படின்னு சொல்றாங்க. சே இப்படி வரைஞ்சு காட்டிட்டானே, தெரிஞ்சு போச்சு. கிருபா ஒரு பக்கம் வசமா மாட்டிக்கிறாங்க. கவிதா ஐயோ இவங்க இது கையில சிக்கிட்டா போச்சு, நம்மளை காட்டி கொடுத்துருவானேன்னு பயந்துட்டு இருக்காங்க. இவனை தூக்குனா எல்லா உண்மையும் விடிஞ்சிருங்கிறாங்க. ஆமா, நல்ல விதமா நடந்துட்டு இருக்கையில இப்படி பண்ணி போட்டானே அப்படின்னு சொல்லி எல்லாருமே திட்டிக்கிட்டு இருக்காங்க. இவனை முதல்ல தூக்கணும், இப்படியே விட்டோம்னா எனக்கு என்னமோ பயமா இருக்குதுங்கிறாங்க ஜெயந்தி. ஐயோ கொஞ்சம் எல்லாரும் அமைதியாக இருங்க, முதல்ல இந்த குமார் எங்கே இருந்தாலும் தூக்கிட்டு வாங்க, ஊர் பஞ்சாயத்தில் வச்சு இவனை பேசியே ஆகணும், இவனுக்கு யார் இந்த வேலையை கொடுத்தது, யார் இப்படி செஞ்சதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆளாளுக்கு குமாரை தேடுறாங்க. இந்த பக்கம் கவிதாவும் கிருபாவும் எங்கே மாட்டிக்கிறோமோன்னு பயந்துட்டு இருக்காங்க. கிருபா உடனே அந்த வெடி குமாருக்கு ஃபோன் பண்ணுறாரு. கிருபா குமாருக்கு ஃபோன் பண்ணி, ஏண்டா டேய் உனக்கு ஒரு வேலை சொன்னால் ஒழுங்காக செய்ய மாட்டியா, அந்த திருக்கண்ணில் பட்டுட்டு அவன் ஊருக்குள்ளே எல்லாத்துக்கிட்டையும் மாட்டி விட்டுட்டான்டா, உன்னை படமாக வரைஞ்சி எல்லாருக்கு முன்னாடியும் வெளிச்சம் போட்டு காட்டிட்டான். இனிமேல் நீ அவன் கையில் சிக்கினாவோ இல்லை ஊருக்காரங்க கையில் சிக்கினாவோ வசமாக மாட்டிக்குவே, திரும்ப எங்களை ஏதாவது காட்டி கொடுத்த ஊர் புளிய மரத்துலேயே கட்டி தொங்கட்டுருவேன், ஒழுங்கு மரியாதையாக யார் கண்ணிலையும் படாமல் இங்கேருந்து ஓட்டம் பிடிச்சிருங்கிறாங்க. இதை கேட்ட குமாரும் சரிங்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கவிதாவும் குமாருக்கு ஃபோன் பண்ணும்போது, யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கானே, யார்கிட்ட தான் அப்படி பேசுவானோ தெரியலையே, இவங்ககிட்ட இப்போ சொல்ல முடியலையே அப்படின்னு நினச்ச கவிதா திரும்பி பார்க்குறாங்க. கிருபா தான் பேசிகிட்டு இருக்காரு.
கவிதா பார்த்துட்டு, அட அந்த குமார் பிடிச்சாலும் அப்பவும் கிருபாவை தான் காட்டி கொடுப்பான். நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கருணாவுக்கு ஃபோன் பண்ணி, அந்த குமாரை எப்படியும் நம்ம பிடிச்சாகணும். இந்த ஊர்லேருந்து அவன் தப்பிச்சு போகிறதுக்குள்ளேயே நம்ம பார்த்துடலாம். யாராவது தகவல் கொடுத்துருப்பாங்க. அதனால தப்பிச்சு போக பார்ப்பான். இந்த ஊரில் 2 வழி தான் இருக்குது. அந்த 2 வழியிலையும் நம்ம விடக்கூடாதுங்கிறாங்க. காட்டு வழியில் போகிறவனை நான் பிடிச்சிக்கிறேன், ரோட்டு வழியில் போகிறவனே நீ பிடிச்சிக்கோன்னு திருவும் கருணாவும் ஆளுக்கு ஒரு பகுதியில் போகிற திட்டம் போட்டிருக்காங்க. ஊருக்காரங்களும் ஆளுக்கு ஒரு திசையில் தேடி பார்க்குறாங்க. கண்டுபிடிக்க முடியல. எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. அப்போ என்னையா என்னாச்சு, நீங்கள் மட்டும் வந்து நிற்கிறீங்க, குமார் எங்கேங்கிறாங்க. அவனை எங்கெல்லாம் தேடி பார்த்தோம், காணோம். அவன் பொண்டாட்டிக்கிட்ட கூட போய் விசாரிச்சு பார்த்தோம். காலையிலேருந்து அவன் கண்ணிலேயே பல்லுன்னு வேற சொல்லிட்டாங்கிறாங்க. என்னய்யா இப்படி ஆகி போச்சேங்கிறாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, தேடி போயிருக்கான்ல, கண்டிப்பாக பிடிச்சிட்டு வந்துடுவான்னு தாத்தா சொல்கிறாங்க. இந்த பக்கம் இந்துவும், ஆமாம்மா கருணாவும் தேடி போயிருக்கிறான், நிச்சயமாக அந்த குமாரை கையும் களமாக பிடிச்சி இழுத்துக்கிட்டு தான் வருவாங்கங்கிறாங்க. இந்த கவிதா நினைக்கிறாங்க, அவன் எங்கே இங்கே கிட்ட கிடைக்க போகிறான், அவன் எல்லார் கண்ணிலையும் மண்ணத்தை விட்டு இந்நேரம் எஸ்கேப் ஆயிருப்பான், யார் கையிலையும் சிக்க மாட்டான்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக கருணா கையில் பிடிபட்டுறான். கருணா 4 ஓட்டு ஓட்டி இழுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்கே தேடி பார்த்துட்டு காணான்னு வந்து நிற்கிறாங்க. ஐயோ என்னாச்சு, அப்போ எங்கேயும் தப்பிச்சிட்டான் போல இருக்குன்னு ஊர்க்காரங்க எல்லாரும் முடிவு பண்ணுறாங்க. அப்போ கிருபா சொல்கிறாரு, இதுக்கெல்லாம் ஒரு பஞ்சாயத்து ஆளே கிடைக்கல, இனி என்னையா பஞ்சாயத்து பண்ண போகிறாங்க, போய் எல்லாம் படுத்து தூங்குங்க ஐயான்னு சொல்கிறாங்க கிருபா. அப்போ தான் கருணா குமாரோட வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து அங்கே இருந்த எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. பார்த்தீங்களா, கருணா இழுத்துட்டு வந்துட்டான் பாருங்க, அந்த திருடன் கையும் களமா பிடிச்சிட்டு வந்துட்டான் பாருங்க, அவனை சும்மா விடக்கூடாது, எல்லாம் கையொரு பக்கம் காலர் பக்கம் வெட்டி போடணும் அப்படின்னு எல்லாரும் ஆளுக்கு ஆவேசமாக கோவப்படுறாங்க. கருணா கிட்ட தப்பிக்க முடியுமா, டே கருணா எப்படி தூக்குனேன்னு கேட்குறாங்க. என்கிட்ட இருந்த கையில மண்ணை தூவிட்டு ஓட பார்த்தான், ஆனால் பிடிச்சிட்டேன் இல்லைங்கிறாங்க. சே, இவன் இப்படி தூக்கிட்டு வந்துட்டானே, இப்போ என்ன செய்யறது, எங்கே உண்மையை சொல்லிடுவானோன்னு கவிதை ஒரு பக்கம் பயந்துட்டு நிற்கிறாங்க. குமார்கிட்ட நியாயமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து தாத்தாவுக்கு கோவம் வருது. என்னையா இவங்ககிட்ட போய் பொறுமையாக கேட்டுட்டு இருக்கீங்க, 4 சாத்துங்கிறாங்க. இங்கே பாருங்க, அடிச்சு செத்துக்கிட்டு போயிட்டா யார் பதில் சொல்கிறது, கொஞ்சம் நிதானமாக கேட்க வேண்டிய முறையில் கேட்கலாங்கிறாங்க. இங்கே பாருங்க, இவன் சொல்லலைனாலும் இவனுக்கு இருக்குது அடி அப்படின்னு சொல்லி கருணா கிட்ட நெருங்குறாங்க. அப்போ ஜெயந்தி, இவனை விடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அடிக்க போகிறாங்க. அப்போ கிருபா, போய் அவன் பக்கம் நில்ல அப்படின்னு சொன்னதும், இவருக்கு வந்துருச்சு, ஆம்பளை கை வச்சா இவருக்கு வேறு பொறுக்காதே அப்படின்னு நினச்சிட்டு பின்னாடி வந்து ஜெயந்தி நின்றுக்கிறாங்க. ஆனால் கருணா சொல்கிறாங்க, இதை பாருங்க, நீங்கள் தண்டனை கொடுக்குறீங்களோ இல்லையோ, இந்த கிருபா விடமாட்டான், உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் கேட்குறதெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியலன்னு குமார் சொல்கிறாங்க. இதை கேட்டு தான் அங்கேருந்து எல்லாருமே கொந்தளிச்சு போய் நிற்கிறாங்க. இதை பாருடா குமார், நீ இல்லைன்னு சொன்னாலும் யாரும் நம்ப போகிறதில்ல. பாணிகர் ஏதோ சொன்னார், ஏதோ விபரீதமெல்லாம் நடக்க போகுதுன்னு, அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு நல்ல முறையாக திருவிழா நடக்க போகிற நேரத்தில் நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்ட. ஊர்க்காரங்க எல்லாரும் எவ்வளோ கோவத்தில் கொந்தளிச்சு நிற்கிறாங்க தெரியுமா, ஒழுங்கு மரியாதையாக சொல்லிடு, இப்படி ஒரு காரியத்தை பண்ண, யார் செய்ய சொன்னா சொல்லுடா அப்படின்னு கேட்குறாங்க. கிருபாவையும் கவிதாவையும் காட்டுக்க கொடுக்கக்கூடாதுன்னு குமார் என்னென்னமோ பதில் சொல்லி மறைக்க பார்க்குறாங்க. அப்போ மகா, திவ்யா, இந்து இவங்க எல்லாரும் ஆளுக்கு கேள்வி கேட்குறாங்க. ஆமாம், உனக்கு இருக்கிற குடும்பம் மாதிரி தானே எல்லாத்துக்கும் இருக்கும், ஒழுங்கு மரியாதையாக சொல்லுன்னு கேட்குறாங்க. அப்போ ஊர்க்காரங்க சொல்கிறாங்க, இதை பாருடா குமார், நீ உண்மையை சொல்லினா உங்களோட குடும்பத்தையே ஊரோட்டு தள்ளி வச்சிருவோம், நீ சொல்லுடான்னு கேட்கும்போது, இதை பாருங்க ஐயா, என் குடும்பத்துக்கு இருக்குது என்னங்கய்யா சம்மந்தம் இருக்குது, என் குடும்பத்தையெல்லாம் இழுக்காதீங்கிறாங்க. குமார்கிட்ட திரும்ப கேட்குறாங்க. நானே தான் பண்ணேன்னு சொல்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையை உண்மையை சொல்லி, நீயா பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடையாது, யார் சொல்லி இப்படி செஞ்சேன்னு கேட்கும்போது, சரிங்க ஐயா உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு, ஐயோ கிருபா கையில் சிக்கிட்டா கண்டிப்பாக இந்த புளிய மரத்தில் தொங்குட்டுருவான், இவங்கிட்ட சாவறதை விட பேசாமல் ஊர்க்காரங்க லேசாக ஏதோ பனிஷ்மெண்ட் கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு நானே தான் செஞ்சோம்னே சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ செய்யறதுக்கு காரணத்தை சொல்லு அப்படின்னு ஆள்மாட்டியால் கேட்கும்போது பயந்துட்டு நிற்கிறாங்க. இந்த பக்கம் கவிதா, ஐயோ வசமாக மாட்டிக்கிட்டானே, நம்மளுக்கு காட்டி கொடுத்துருவானான்னு அவங்க ஒரு பக்கம் பயந்துட்டு இருக்காங்க. கிருபா ஒரு பக்கம், காட்டி கொடுத்துட்டா ஊருக்குள்ளே தலை காட்ட முடியாது, அசிங்கமாகவும் கேவலமாகவும் போயிருன்னு நினச்சிட்டு இருக்காங்க கிருபா. அப்போ இந்து, திவ்யா இவங்கெல்லாம் மாற்றி கேட்குறாங்க, உண்மையை சொல்லு, எதனால் இப்படி பண்ணேன்னு கேட்கும்போது, ஆமாம் இந்த தடவை பொம்பளைகளுக்கு பரிவட்டம் கட்டுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, எப்போவுமே நம்ம ஊரில் ஆம்பளைகளுக்கு தானே பரிவட்டம் கட்டுவாங்க, இந்த தடவை பொம்பளைகளுக்கு கட்டினால தான் நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க குமார். திரும்ப கேட்கும்போது கிருபா சொல்கிறாங்க, அவன் தான் காரணத்தை சொல்லிட்டானால அடுத்தது தீர்ப்பு சொல்லி சீக்கிரமாக பேச்ச முடிங்கிறாங்க கிருபா. சரி, இவன் தான் பொம்பளைங்க பரிவட்டம் கட்டுறது பிடிக்கலைங்கிறா, அப்போ இந்த 3 பொம்பளைங்களுமே இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு அவங்க வாயாலேயே சொல்லட்டுங்கிறாங்க. அந்த பொண்ணுங்க கொடுக்குற தண்டனை தான் இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்புங்கிறாங்க. அப்படி போடுங்கங்கிறாங்க. ஜெயந்திக்கு சந்தோஷமா இருக்கு. திவ்யா, இந்து, மகா 3 பேரும் ஒரு தீர்ப்பு சொல்றாங்க. பொம்பளைகளுக்கு பரிவட்டம் கட்டுறது இவன் கேவலமா நினைச்சதுல, இனிமே சித்திரை திருவிழாவுக்கு பொம்பளைங்க தான் பரிவட்டம் கட்டணும்னு இந்து ஒரு முடிவு சொல்றாங்க. திவ்யாவும் அதே பதில சொல்றாங்க. மகா, உனக்கு ஓகே வாங்குறாங்க. அட என்னக்கா நீங்க, இதுதாங்க சரியான தீர்ப்பு முடிவுங்கிறாங்க. நம்மளா இருந்தா இவனை அடிச்சுட்டு தண்டனையும் கொடுத்துருப்போம், அடுத்தது இவன் திரும்பவும் தப்பு செய்ய வாய்ப்பு இருக்கு. ஆனா இவங்கெல்லாம் பாருங்களேன், காலாகாலத்துக்கும் இதுதான் தீர்ப்புன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த ஊர்ல இனிமே காலாகாலமா பொம்பளைங்க தான் பரிவட்டம் கட்டணும், ஆனா பொம்பளைங்க எதுலேயும் குறைஞ்சவங்க இல்லைன்னு இவங்க புரிஞ்சுக்கணும்னு முடிவை சொல்லிடுறாங்க.
பேசி முடிச்சதுக்கப்புறம் கிருபா அங்கேருந்து போகிறாங்க. இந்து போய் குறுக்காட்டி தடுத்து நிறுத்தி, நீங்கள் தானே பரிவட்டம் கிடைக்கக்கூடாது கட்டக்கூடாதுங்கிறதுக்காக வெடி வச்சிங்கன்னு கேட்கும்போது, என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க, யாருக்கிட்ட நின்று பேசுகிற தெரியுமாங்கிறாங்க. தெரியும், எல்லா வேலையும் நீங்கள் தான் பார்த்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிறாங்க. எனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்குதுங்கிறாங்க கிருபா. இங்கே பாருங்கள், பொம்பளைங்க பரிவட்டம் கட்டுறது உங்களுக்கு பிடிக்கலைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நீங்களா இறங்கி வரமாட்டீங்கன்னு தெரியும். செஞ்சது நீங்கள் தான்ங்கிறதும் தெரியுங்கிறாங்க இந்து. 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு பரிவட்டம் கிடைக்கலைங்கிறக்காக நீங்கள் என்ன காரியம் இந்த ஊரில் வந்து பண்ணீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த ஊருக்கு வந்ததையுமே உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் உங்கள் குடும்பத்தில் சேர்ந்த ஒருத்தி பொங்க வைக்கும்போது இப்படி ஒரு காரியத்தை பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்ததுன்னு கேட்குறாங்க இந்து. எது நீ என் குடும்பமா? என்ன வேணா உங்கள் குடும்பத்தில் ஒருத்தியாக நினைக்காம இருக்கலாம். ஆனால் கருணாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சால் என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்களும் கருணாவை தடுத்தா வச்சிருக்கீங்க. ஆனால் கருணா உங்களை அண்ணனா நினச்சிட்டு இருக்கா. நீங்கள் இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்கன்னு தெரிஞ்சா உங்கள் நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பார்த்தீங்களாங்கிறாங்க இந்து. இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, ஒழுங்கு மரியாதையாக போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கிருபா. இங்கே பாருங்க, நீங்கள் தான் இந்த வேலையை பார்த்தீங்கன்னு கருணாவுக்கு மட்டும் தெரிஞ்சது நிச்சயமாக அவன் மனசு உடஞ்சு போயிடுவான். உங்கள் மேலே எவ்வளோ மதிப்பு மரியாதை வச்சிருக்கான். அவன் முன்னாடி போய் இப்படி நடந்துக்கிட்டீங்க, இப்படி செஞ்சீங்கன்னு சொல்லி இந்து கேட்கும்போது, அடைச்சி வாய மூடு, ஒரு ஆம்பளை என்ன செய்யணுங்கிறது எனக்கு தெரியும். நீ எனக்கு ஒன்றும் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க வேண்டாம். உன் பேச்சையெல்லாம் கேட்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. உன்கிட்ட நின்று பேசுகிற அளவுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடைச்சி அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லி கிருபா அனாவசியமாக பேசிட்டு போகிறாங்க. இந்த பக்கமாக கவிதா வந்து கௌதமுக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த திரு வந்து கரெக்டான நேரத்தில் அந்த 3 பேர்த்தையும் காப்பாற்றிட்டான்னு பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக மகா பின்னாடி தான் வந்து நிற்கிறாங்க. இதை கவனிக்காத கவிதா கௌதம் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது பேசிக்கிட்டே திரும்பி பார்க்குறாங்க. மகா நிற்கிறத பார்த்ததும் ஒரு நிமிஷம் பதட்டப்படுறாங்க. ஐயோ இவ பார்த்துருப்பாளா, இவ கேட்டிருப்பாளா நம்ம பேசுனது அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் அசிங்கமாவே இல்லையா? இதுதான் பொழப்பா வச்சிருக்கீங்களா? நீங்க திருந்தவே மாட்டீங்களான்னு மகா நல்லா செருப்பால் அடிச்ச மாதிரி கவிதாவை கேட்குறாங்க. ஒழுங்கு மரியாதையா பேசுங்கிறாங்க. என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? எப்படி இப்படியெல்லாம் யோசிக்கவோ இல்லை செய்யவோ தோணுது? ஒன்று உங்க அண்ணன் பையன், இன்னொன்று உங்க அக்கா பொண்ணு. இவங்க 2 பேர்த்துக்கும் இப்படி ஒரு வெடி வச்சிருக்கீங்களே. அவங்க 2 பேர்த்தோட நாங்க 2 பேரும் இப்படி எங்களுக்குள்ள ஒன்று கிடக்கு ஒன்று ஆயிருந்தா என்ன பண்ணுவீங்க? ஏன் இப்படி செய்யறீங்க? ஏன் இப்படி கீழ்த்தரமான வேலையை பார்க்குறீங்க? மகா என்ன டென்ஷன் ஆக்காத, ஒழுங்கு மரியாதையா என் கண்மனை நிற்காத போயிடுங்கிறாங்க. அடப்போங்க, முதல்ல அம்மன் சன்னதி முன்னாடி இப்படி கொலை பண்ண வந்திருக்கீங்களே, நீங்கள் என்ன சாமி கும்பிட வந்தீங்களா? இப்படி கொலை பண்ண வந்திருக்கீங்களா? செய்கிற அந்த அயோக்கியத்தனமெல்லாம் முத்துரம்மா பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அவனுக்கு எப்படி தெரிஞ்சதோன்னு சொல்லி நீங்கள் ஃபோனில் பேசிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா? அதுதான் முத்துரம்மா எப்படி காட்டி கொடுத்து எங்களை காப்பாற்றினது பார்த்தீங்களா? இதுக்கு மேலேயும் பாவத்து மேலே பாவத்தை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா பெற்றவங்க பண்ண புண்ணியம் கூட உங்களுக்கு கிடைக்காது. உங்ககிட்ட பேசுறதுக்கே அசிங்கம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க மகா. ஒரு வேலைக்காரி வேலைக்கே நட்டிட்டு போறாளே, முதல்ல இவ்வளவு போட்டு தள்ளணும், அப்புறம் தான் கவிதா கவிதா ஃபோன் பண்ணி, கௌதம் இவ கூட இருக்க வரைக்கும் நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது, முதல்ல இவ போட்டு தள்ளுறதுக்கான ஏற்பாட்டை பண்ணுங்கிறாங்க. அதுக்கு தான் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சரி கவிதா, நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த தடவை மிஸ் ஆனால் அடுத்த தடவை கரெக்டாக பிடிச்சிடலாங்கிறாங்க. சரி, யார் கையிலையும் கண்ணிலையும் சிக்கிடாத, ஊரை பார்த்து போற வழியை பாரு அப்படின்னு சொல்லி கௌதம உசார்படுத்துறாங்க. கவிதாக்கும் காரணம் கவிதா தான் மகாவுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா இப்படி ஒரு அயோக்கியத்தனமான வேலையை பார்த்ததே இந்த கிருபா தான் சொல்லி இந்து கருணா கிட்ட சொல்றாங்க. கருணாவுக்கு இப்பதான் கிருபாவா யாருங்கிறதையே புரியுது. நீ என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்.